தாஜ் ஸ்டோரி. நீங்க ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். சூரரை போற்று படத்தில் நடிச்ச பரேஷ் ரவால் நடிச்சு துஷா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த தாஜ் ஸ்டோரி. இந்த படம் ரீசெண்டா ஹிந்தில தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயம் தான். என்ன அப்படின்னா, அவர் பரேஷ் ரவால் வந்து தாஜ்மஹாலை சுத்தி காமிக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கைடா அங்க வந்து பரம்பரையா அங்க வர வந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அந்த வேலையை பார்த்திருக்காங்க. இப்ப இவர் பாக்குறாரு, இவர் பையனுமே அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு பரம்பரை தொழிலா அந்த வேலையை 3 தலைமுறையா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தாஜ்மஹால்ல. இவருக்கு வந்து தாஜ்மஹாலை பத்தின இன்னொன்னு அவுட் அப்படி ஏ டு செட் வரைக்கும் எல்லா விஷயமே டீட்டெயிலா சொல்லுவாரு. ஒரு டூரிஸ்ட் யார வராங்க அப்படின்னா அவங்களை எல்லாத்தையும் இடத்தையும் சுத்தி காமிச்சு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தாஜ்மஹால் டீடைல்ஸ் வந்து கரெக்டா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசி சொல்லி கரெக்டா டீடைல்ஸா ஒரு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கைடு இவர். இவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறப்ப ஒரு தாஜ்மஹாலை பத்தினா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த ஒரு லீக் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, தாஜ்மஹால் இருக்கிற இடம் வந்து ஒரு கோவில் இருக்கு முன்னாடி. அந்த இடத்த இடிச்சுட்டு தான் ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாரு. இது வந்து யாரோ இதை வந்து இது பண்ணி இது வந்து சோசியல் மீடியா எல்லாம் பரவி எல்லாருமே அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே அவரை வந்து திட்டுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி திட்டுறதுக்கு பதில் சொல்ற விதமா கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. தாஜ்மஹாலை பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் தான் உண்மை, அந்த இடத்துல இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. அவர் அந்த கேஸ்ல ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, இவர் வந்து உண்மையா சொன்னாரா இல்ல சும்மா சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த த தாஜ் ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங் வந்து ரொம்ப நார்மலா ஒரு ஹிந்தி ஃபிலிம் பாக்குறது மாதிரி இருக்கு. தமிழ் டப்ல படம் அவைலபிளா இருக்குங்கிறப்ப நமக்கு பெருசா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ஜோன்ல ஸ்டார்ட் ஆகி உன் ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த கான்ட்ரவர்சியான கண்டென்ட்டுக்குள்ள படம் போயிருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து பயங்கர ஒரு இன்டென்ஸான அந்த ஒரு மூட்லயே தான் படம் போகுது. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த நம்ம பொதுவெளியில பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு அதனால அவரோ அல்ல அவரோட ஃபேமிலி எந்த அளவு அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதையுமே காமிச்சிருக்காங்க. இது இப்படி பண்றாங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, எப்படி ஒரு ரிசப்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையுமே படத்துல உண்மைக்கு நெருக்கமாவே காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மாதிரி படத்துல பாத்தீங்க அப்படின்னா இவரோட தரப்பு நியாயத்தை அவரு முன்வைக்கிற மாதிரி நிறைய டீடைல்ஸ் சொல்றாரு. அவங்க தாவர்னியர் இந்த மாதிரி விஷயங்கள், பிரெஞ்சு பயணின்னு சொல்லுவாங்க, தாவர்னியர் இந்த மாதிரி அந்த அந்த முகலாயர் காலத்துல இருக்கக்கூடிய அந்த புக்கு ஆர்கியாலஜி சர்வே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த இவர் எடுத்து காட்டுறாரு. இது எல்லாமே மேபி உண்மையா தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்என்டி பண்ணாம ஒரு மூவி இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா கேஸ் போட்டு நிறைய விஷயம் பண்ணிடுவாங்களே. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஆர்என்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க டைரக்டர் அப்படிங்கிற படத்தை சொல்றேன். எனக்கு அதுக்காக நீ ஆர்என்டி பண்ண, எனக்குலாம் ஆர்என்டி பண்ணல. நான் படம் பார்த்து என்ஜாய் பண்றதோட சரி. அதுல வந்து ஆர்என்டி பண்ணி இது தப்பு, இது ஃபேக்கு, நான் ஒவ்வொரு புக்கையும் நான் செர்ச் பண்ண முடியுமா? இது வந்து அவங்க படத்துல காமிக்கிறது எல்லாமே அவங்க தரப்பு நியாயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய புக்ஸை வந்து காமிச்சு அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் இதா இருக்கு. இவர் அப்போஸ் பண்ற மாதிரி இது எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து அவரோட எவிடன்ஸ் இதெல்லாம் காமிக்கிறாங்க. யார் ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த த தாஜ் ஸ்டோரி. படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே இந்த படத்துக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், இந்த படத்தை மேல் நோக்கி எப்படி இந்த படத்தை எப்படி சீனை என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி இந்த சீன் படத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத தேடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி படத்தை வந்து எந்த இடத்தையும் பெருசா லேக் ஆகல. ஒரு ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூல தான் போகுது. ஒரு தேவையில்லாம ஒரு காமெடியோ தேவையில்லாத ஒரு சாங்கோ அதெல்லாம் இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் படம் போகுது. நம்ம ஆடியன்ஸ் ஒரு என்கேஜ் வச்சுக்குது. இதுல சொல்ற விஷயங்கள் வந்து தப்பா இருக்கு, சரியா இருக்கு, அதெல்லாம் நான் பேசல. படத்துல காமிக்க நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? இது பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு இந்த படத்துல அதுதான் காமிச்சாங்க. துஷாங்க டைரக்டர் தாஜ் ஸ்டோரிங்கிற படத்துல இந்த விஷயத்தை காட்டியிருக்காரு. இப்படி ஒரு படம் இருக்கு, இந்த படத்தோட ஸ்டோரி தான் அப்படிங்கறத நம்மளோட இது. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல இது வரைக்கும் தாஜ்மஹால் மேல எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, தாஜ்மஹால் மேல என்னென்ன மாதிரியான கேஸ், எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இது வந்து சும்மா வந்து பொதுவா நான் பேசிடல, இது வந்து இதுக்கு முன்னாடி இத்தனை கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நீங்க அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்ப நான் சொன்ன ஸ்டோரி தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கிளைமேக்ஸ்ல இதுக்கு இந்த ஸ்டோரிக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஓரளவு ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். படத்துல மித்தபடி படத்துல கொஞ்சம் சீரியஸான டைம்ல நினைக்கும் சின்ன சின்ன காமெடி. காமெடிக்கு தனியா ஒரு ஆர்டிஸ்ட போட்டு காமெடிலாம் இல்ல,
சின்ன சின்ன காமெடி ரொம்ப ஒரு போற போக்குல அடிக்கிற சின்ன ஒரு ஓடிபி காமெடி மாதிரி ஒரு காமெடி படத்துல இருக்கு. இந்த மாதிரி படம் வந்து நம்மளை எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து படத்தோட ஒன்றி கொண்டு போகுது. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சு ஆல்ரெடி பார்த்துருக்கேன், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும், இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.